இன்னைக்கு நாட்டுல எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்குன்னா அது கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு போட்டியா எவ்வளவோ பல மடங்கு வலிமையாக்கி இருக்கு. நான் சொல்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றத முழுமையா ஒத்துக்கிறீங்களா? எப்ப எல்லாம் நாட்டுல பலகீனமான அப்புறம் நிலையற்ற அரசாங்கம் இருந்துச்சோ அது வரைக்கும் எதிரிங்க அத பயன்படுத்திக்கிட்டாங்க. பாரதத்துல பலகீனமான நிலையற்ற அரசாங்கம் இருந்தப்போ பாரதத்துல தீவிரவாதிங்க அடியெடுத்து வச்சாங்க. இன்னைக்கு பாரதத்துல மோடியோடைய வலிமையான அரசாங்கம் இருக்கு. அதனால தீவிரவாதிங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரதத்துல வலிமையான அரசாங்கம் இருக்கு. அதனால பாரதத்தோடைய கொடி போர்க்களத்துல கூட பாதுகாப்புக்கான கேரண்டியா மாறிடுச்சு. இது பிஜேபியினுடைய வலிமையான அரசாங்கம். இது 7 தசாப்தங்களுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆர்டிகிள் 370 நீக்கிறதுக்கு தைரியமான காரியத்தை செஞ்சிருக்கு. இது பிஜேபியினுடைய வலிமையான அரசாங்கம். அது முத்தலாக்குக்கு எதிரா சட்டத்தை உருவாக்கி இருக்கு. இது பிஜேபியின் வலிமையான அரசாங்கம். இது பெண்களுக்கு லோக்சபால பெண்களுக்கு இட ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. இது பிஜேபியினுடைய வலிமையான அரசாங்கம். இது சாதாரண வர்க்கத்தை சேர்ந்த ஏழைகளுக்கு கூட 10% இட ஒதுக்கீடு கொடுத்திருக்கு.